ஆப்கி அதாலத்தில் காங்கிரஸ் லீடர் ஜோதிராதித்ய சிந்தியா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரால் தோல்வியை ஜீரணிக்க முடியவில்லை. டைம் மேகசின்ல பராக் ஒபாமா நரேந்திர மோடியை பத்தி எழுதியிருந்தார். சின்ன வயசுல குடும்பத்தை நடத்துறதுக்காக மோடி தந்தையோடு சேர்ந்து தேநீர் விற்றார். வறுமையிலிருந்து பிரதமர் பதவி வரை உயர்ந்த அவருடைய வாழ்க்கை பயணம் இந்தியாவின் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் காட்டுகிறது. வறுமையை குறைப்பது, கல்வியை விரிவுபடுத்துவது, பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அவருக்கு மிகுந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. ஆனா காங்கிரஸால இந்த டீக்காரரை ஏத்துக்க முடியல. ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா தேர்தலுங்கிறது திருவிழா மாதிரி ரஜத் சார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகமாக இருக்கிற நம்ம இந்தியாவின் அடித்தளமும் இந்தியாவின் தனி சிறப்பும் நம்முடைய வாக்களிக்கும் உரிமைய அடிப்படையா கொண்டது தான். இந்த தேர்தல் போர்ல யாரு தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க இந்தியாவின் விருப்பப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த 1 வருஷம் ஆட்சி காலம் திருப்திகரமா இருந்ததுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இதை பத்தி நாம நிச்சயமா ஆய்வு செய்வோம். தோல்விதான், வெற்றி தான். வர்றது போறது, தேர்தல்ல வெற்றி பெறது, ஆட்சியில் இல்லாம போறது, ஏற்றத்தாழ்வுகள், இது வெறும் அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் வர்றது தான். ஆனா அந்த உயர்வுல அகங்காரம் வராம இருக்கிறது, அதே மாதிரி அந்த தாழ்வுல நம்பிக்கையை இழக்காம இருக்கிறது, மறுபடியும் தன்னுடைய கடின உழைப்பாலையும் முயற்சியாலையும் எழணும்னு நினைக்கிறது, அப்படி ஆசைப்படுறதுதான் அதான் ஒரு நபருக்கும் கட்சிக்கும் ஒரு அமைப்புக்கும் மிக முக்கியமான டெஸ்ட்னு நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது எக்கனாமிஸ்ட் மேகசின், உலகின் பெரிய மேகசின். இது இந்தியாவின் பொருளாதாரம் பெரும்பாலும் நிலையா இருக்குன்னு எழுதியிருக்காங்க. நரேந்திர மோடியின் அரசு கொள்கை ரீதியான முடிவுகளை எடுத்து அதனால் பணவீக்கம் குறைந்திருக்கிறது, வட்டி விகிதங்கள் குறைஞ்சிருக்கு, ரூபாயின் மதிப்பில் நிலைத்தன்மை வந்தது, நிதி பற்றாக்குறையும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இந்த சீர்திருத்தங்களால் 7.5% வளர்ச்சி விகிதத்துடன் இந்தியா சீனாவை முந்திவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு 10க்கு 0ன்னு. எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. அதுதான் உண்மை ரஜத் சார். பாத்தீங்கன்னா கோஷம் போட்டாங்க. என்ன கோஷம் போட்டாங்க? நல்ல நாட்கள்னு கோஷம் போட்டாங்க. இங்க இருக்கிற இந்த ஜனங்களோட, நம்ம ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய சொத்து மக்கள் இருக்காங்க. யாருக்கு அந்த நல்ல நாள் வந்திருக்குன்னு கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கு அந்த நல்ல நாள் வந்திருக்கா? விவசாயிகளுடைய நிலைமை பாருங்க. குறைஞ்சபட்சம் ஆதரவு விலையில அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. போனஸ் கொடுக்கிற நடைமுறை இருந்தது. மத்திய அரசோட ஒரு கடிதத்தினால ஒவ்வொரு விவசாயிக்கும் 150 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு கிடைக்கும். அந்த போனஸை நிறுத்திட்டாங்க. உரம் கிடைக்கல. ஆனா நிர்வாகத்திலிருந்து தடியடி மட்டும்தான் கிடைச்சது. மண்டிகளிலிருந்து ஸ்டாக்கு லிஃப்ட் செய்யப்படல. அதை விடுங்க, அதிகமான மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கான இழப்பீடு கிடைக்கவே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து பணம் வரட்டும், அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. எங்க காலத்திலயும் வறட்சி வந்தது, எங்க காலத்திலயும் கூட அதிகமான மழை பெய்யத்தான் செஞ்சுது. ஆனா நாங்க விவசாயிகளுக்காக அரசோட கருவூலத்தை திறந்தோம். அதை விடுங்க, தரையில நிக்கிற நம்மளோட விவசாயிகளுடைய காலடி நிலம் கூட இப்போ அதையும் கூட பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிலம் கையெடுப்பு மசோதா மூலமா. அதாவது ஒரு பக்கம் நீங்க விவசாயியுடைய கழுத்தை நெருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அவங்க சொத்தான நிலத்தையும் பறிக்கிறீங்க. நீங்க தினமும் சொல்றீங்க விவசாயிகளோட நிலத்தை பறிச்சு தொழிலதிபர்களுக்கு கொடுக்கறாங்கன்னு. இது ஆகஸ்ட் 30, 2008 வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ உங்க அரசு தான் அரசு அமைஞ்சு 4 வருஷம் ஆயிருந்தது. ஹரியானாவின் ஜஜ்ஜர்ல 25,000 ஏக்கர் நிலம், அதோட மதிப்பு 40,000 கோடி. அந்த நிலத்தை விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி தொழிலதிபர்கள் கிட்ட கொடுத்தீங்க. மகாராஷ்டிரா ராய்கட்ல 10,000 ஏக்கர் நிலத்தை இன்னொரு தொழிலதிபருக்கு கொடுத்தீங்க, 30,000 கோடி மதிப்புள்ள நிலம். ஒரிசாவில் 8,000 ஏக்கர் நிலம், 40,000 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்தை மித்தல் சாபுக்கு கொடுத்தீங்க. அப்போ நீங்க விவசாயிகளோட நிலத்தை வாங்கி தொழிலதிபர்களுக்கு கொடுத்தீங்க. இன்னைக்கு அவங்களுக்காக பேசுறீங்க. நீங்க இந்த கேள்வி கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கேள்வி கேட்டதுல எனக்கும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுல நான் விஷயத்தோட இதுல நான் முடிக்கல, முழுசா சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா மொத்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா 92,000 ஏக்கர், மும்பையுடைய பாதி அளவு. இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டதால 5 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. 5 லட்சம் விவசாயிகளுடைய நிலத்தை வாங்கி தொழிலதிபர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அப்போ இது தொழிலதிபர்கள் அரசா இல்ல விவசாயிகள் அரசான்னு உங்களுக்கு தோணலையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜத் சார், நீங்க கேள்வி கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் இந்த கேள்வி கேட்டதுல பாத்தீங்கன்னா
சரி, நம்ம 2 பேருக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீங்க இதுல ஒரு டேட்டா பாயிண்ட்ட மறந்துட்டீங்க. குஜராத்ல தொழிலதிபர்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நிலம் எடுக்கப்பட்டது? அத சொல்லவா? சொல்லுங்க. அதையும் சொல்றேன் இருங்க. இல்ல, இந்த பாயிண்ட் மட்டும் நீங்க எப்படி மிஸ் பண்ணீங்க கேள்வி கேட்கும்போது? எனக்கு தெரியும். அது நீங்க கொஞ்ச நாள் விட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே விஷயத்தை தான் சொல்றீங்க. ராகுல் காந்தி தன்னோட ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் அதானியோட பேரை சொல்றாரு. நான் யாரோடைய பேரையும் சொல்லல, மாநிலத்தோட பேரை தான் சொன்னேன். அந்த மாநிலத்தோட தொழிலதிபர் அதானி. ராகுல் காந்தி தொடர்ந்து ஸ்பீச்சஸ்ல சொல்லிட்டே இருப்பாரு. குஜராத்ல காங்கிரஸ் முதல்வரா இருந்தவர் அமர் சிங் சௌத்ரி. அவர் அதானிக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் 25 பைசாவுக்கு நிலத்தை கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ நீங்க என் கேள்விக்கு பதிலே கொடுக்கலையே. இல்ல இல்ல, கேள்விக்கு நானும் பதில் நீங்க சொல்றேன். தான் சொல்லணும். ஆனா நான் இல்ல. நீங்களும் அதுல குஜராத்தோட இல்ல. ஃபிகர் இருக்கணும்ல. அத நீங்களே பாருங்க. இல்லையா? இல்ல இந்த இல்ல, கேள்வியை உங்க பார்த்து கேள்விக்கு நீங்க நான் பதில் நீங்க சொல்றேன். என்ன சொல்ல வரீங்கன்னா இல்ல 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 நான் நீங்க ஓட கேள்வியை ட்ரை மறுத்து பண்ணவே கிடையாது. பார்க்கறீங்க. நீங்க கேக்குற நீங்க கேள்விக்கு நான் பதில் எங்கேயும் ஓட சொல்லிட்டு தான் முடியாது. இருக்கேன். நான் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது இந்த 92,000 ஏக்கர் நிலத்தை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொல்றேன். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சின்ன ஃபேக்ட் மிஸ்ஸிங்கா இருந்தது. இல்ல அத பத்தி தான் கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன். மறுத்துட்டு நீங்க இங்க பாருங்க தப்பிக்க சார், முயற்சி நான் பண்றீங்க. தப்பிக்க முயற்சி பண்ண நீங்க கிடையாது. எங்கேயும் போக முடியாது. நிலங்கிறது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. மாநில அரசுகளால் தான் நிலம் பிடுங்கப்பட்டிருக்கு. அது பிஜேபி மாநில அரசா இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, சமாஜ்வாதி பார்ட்டியா இருந்தாலும் சரி, பிஎஸ்பியா இருந்தாலும் சரி, எந்த பார்ட்டியா இருந்தாலும் சரி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த நிலைமைய சரி செய்யவும் கட்டுப்படுத்தவும் தான் நாங்க நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்தோம். நம்பர் 1. நம்பர் 2, சொல்லப்போனா இந்த உதாரணங்கள் எல்லாமும் இழப்பீடு தொகையா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 3, நம்மளோட விஷயம் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா, நிலம் விவசாயிக்கு சொந்தமானது. சிறு குறு விவசாயிகள் இருக்கிறதுனால அந்த விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்களோட சம்மதம் இல்லாம அவங்க நிலத்தை நீங்க கையகப்படுத்தலாமா? விவசாயியோட சம்மதத்தை பெறுதல் உங்களுக்கு என்ன சிரமம்? நம்பர் 1. நம்பர் 2, சமூக பாதிப்பு மதிப்பீடு இருக்கக்கூடாதா? ரஜத் சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டேன். பட்ஜெட்டை பத்தி பாராளுமன்றத்துல விவாதம் நடந்த போது பிஜேபி தரப்புல இருந்து ராஜ்நாத் சார், குக்கும் சிங் நாராயண் சார், சுஷ்மா சுவராஜ் மேடம் சொன்னாங்க, அதாவது ஒரு துரும்பு நிலம் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சோஷியல் அசஸ்மெண்ட் இம்பாக்ட் இல்லாம ஒரு துரும்பு நிலம் கூட எடுக்கக்கூடாது, எந்த ஒரு விவசாயியோட சம்மதமும் இல்லாம மேஜையை தட்டி பாராட்டினாங்க பில்ல நிறைவேற்றினப்போ. ஒரு வருஷத்துல அப்படி என்ன பெருசா நடந்து போச்சு நீங்க நிலைப்பாட்டை மாத்துற மாதிரி? சிந்தியா சார், சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெய்ப்பூர் மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எந்த விலை கொடுத்தும் பல பயிர்கள் விளையும் விவசாய நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவும் அதிக பயிர்கள் விளையும் நிலம். பல பயிர்கள் விளையும் ஆமா. நிலம். ஆனா ஹரியானாவுல உங்க அரசுதான் இருந்தது. 20,000 ஏக்கர் நிலத்துக்கு செக்ஷன் 4, செக்ஷன் 5 நோட்டீஸ் வந்தது. அந்த நிலம் விவசாயிகள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே குட்காவ், சோனிபத், பரிதாபாத் நிலங்கள்ல தங்கம் விளையிற அந்த நிலத்துக்கு ரெசிடென்ஷியல் காலனி கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டது. ஒரே இரவுல 2 நாளாச்சு, 4 8 8 16 ஆச்சு. அதாவது நீங்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த அப்படி கேள்வியும் நடந்திருக்கலாம். எழுப்பலையே. இல்ல, கண்டிப்பா நடந்திருக்கலாம். ஏன்னா நீங்களே கேக்குறீங்களே. இல்ல, அதாவது நான் என்ன விவசாயிகளுக்கு நீங்க இந்த சொல்றேன்னா, அளவுக்கு ஆதரவு பாருங்க கொடுக்கறீங்க, ரஜத் அப்புறம் ஏன் சார், கேள்வி எழுப்பல? அதாவது நிலம் கையகப்படுத்துற பில்லுல பல பயிர்கள் விளையிற நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு முழுமையான தடை அப்புறம் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. அதை தான் இந்த பிஜேபி அரசு நீக்க பாக்குது. இவங்க கொண்டு வந்த அந்த ஆர்டினன்ஸ் ஒரு முறை கிடையாது, ஒரு முறை 2 முறை இல்ல, 3 முறை கொண்டு வந்திருக்காங்க. நாட்டின் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ராஜ்யசபா ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆர்டினன்ஸை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக இது ஜனநாயகத்தோட மதிப்புகளுக்கும் நடைமுறைகளுக்கும் எதிரானது இல்லையா? ஆனா நீங்க நீங்க சொல்றது முடிவு பண்ணிட்டீங்க, மை வே ஆர் த ஹைவேன்னு. நான் ஆர்டினன்ஸை ஒரு முறை மட்டும் கொண்டு வர மாட்டேன். எங்க அரசு ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை கொண்டு வரோம். ஒருவேளை தேவைப்பட்டா 4வது முறையும் கொண்டு வரோம். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ராபர்ட் வட்ரா 2009 இருந்து 2010க்குள்ள ராஜஸ்தான்ல 2000 ஏக்கர் நிலம் வாங்கினாரு.
அதுக்கப்புறம் அந்த நிலத்தை சுத்தி சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. அந்த நிலத்தோட விலை பகல்ல 2, ராத்திரியில 8, அடுத்த நாள் 16 ஆச்சு. அது நான் என்ன சொல்றது, இந்த நாட்டில் எல்லாருக்கும் நிலம் வாங்க உரிமை இருக்கு. நீங்க இங்க ஸ்டுடியோ கட்டுறதுக்கு நொய்டால நிலம் வாங்கியிருக்கீங்க. ஆனா அந்த நிலத்துல ஸ்டுடியோ கட்டப்பட்டிருக்கு, அதுல நீங்க ஸ்டுடியோ உட்கார்ந்திருக்கீங்க. கட்டுறதுக்கு இந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கீங்க. வாங்குறது அதைத்தான் நான் தப்புன்னு சொல்ல நான் வரேன். வரல. ஒருவேளை எனக்கு ஸ்டுடியோ கட்ட விருப்பம் இல்லைன்னா நான் அந்த நிலத்தை வாங்கியிருக்கேன், முதலீடு செஞ்சிருக்கேன், 10 வருஷம் ஹோல்ட் நீங்க 10 பண்ணிருக்கேன். வருஷம் ஹோல்டு பண்ணல. நீங்க இல்ல, ஒருவேளை நான் என்ன 10 சொல்ல வருஷம் வரேன்னா- ஹோல்ட் பண்ணியிருந்தா இல்ல 2 வருஷம் ஹோல்ட் இல்ல, பண்ணியிருந்தா இல்ல ஒருவேளை நீங்க விதி ஏதாவது இல்ல, மீறி இல்ல, இருந்தா ராபர்ட் வட்ராவோட பேர் சொன்னதையும் இல்ல, பயப்படாதீங்க, நான் கேளுங்க. எதுக்கு பயப்பட போறேன்? நீங்க தாராளமா கேளுங்க. இத கேட்டீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஹரியானால 3.5 ஏக்கர் நிலம் அவர் வாங்கினாரு. அது அண்டர் டெவலப் பிளாட்டா இருந்தது. 18 நாளைக்குள்ளேயே அவருக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு அந்த விவசாய நிலத்தை கமர்ஷியலா மாத்துறதுக்கு. கமர்ஷியலா மாறினதுக்கு அப்புறம் அதை வேற ஒரு கம்பெனிக்கு வித்துட்டாரு. அதுக்காக அவர் சில ஆயிரங்கள் தான் செலவு பண்ணாரு. ஆனா அதுக்கு அவருக்கு கோடிக்கணக்கில் கிடைச்சது. இதுதான் மாயாஜாலம். இத நீங்க எந்த ஆண்டர்பிரனரோடவும் ஒப்பிட முடியாது. இது நடந்ததுக்கு ஒரே காரணம் அவருடைய மதர்-இன்-லா சோனியா காந்தி அவர்கள். இந்த நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிசினஸ் பண்றதுக்கு முதலீடு செய்யறதுக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை யாராவது விதிமுறைகளை மீறி இருந்தா இன்னைக்கு ஹரியானாவுல பிஜேபியோட அரசாங்கம் தான் இருக்கு, மத்தியிலயும் பிஜேபி அரசாங்கம் தான் இருக்கு. விசாரணை நடத்துங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. விசாரணை நடத்துங்க, நடக்குது. தாராளமா நடத்துங்க. எங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அவங்க எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றி தான் செஞ்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டி உட்கார்ந்துருக்கு, அவங்க விசாரிக்கட்டும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மத்தவங்கள நோக்கி கல்லெறியக்கூடாது. நான் உங்ககிட்ட இதைத்தான் சொல்ல விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா, நாட்டோட நலனையும் மக்களோட நலனையும் நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்துல முழு உரிமை இருக்கு. நீங்க ஜனவரி 1, 2014 சட்டத்தை கொண்டு வந்தீங்க. மே 12, 2015 வரைக்கும் 29 மாநிலங்கள்ல அந்த பில்லின் கீழ் ஒரு அங்குலம் நிலம் கூட அக்வயரி செய்யப்படல. இந்த நாட்டுல எந்த ப்ராஜெக்டுக்காக நிலம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லுங்களேன். இந்த நாட்டுல எவ்வளவு வறட்சியான நிலங்கள் இருக்கு. என்னோட பகுதியில சம்பல் காட்டுக்கு வந்து பாருங்க. நான் கடந்த 10 வருஷமா என்னோட மாநில அரசுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நமக்கு தொழில் மயமாக்கல் வேணும்னா சம்பல்ல இருக்கிற வறண்ட நிலத்தை ஏன் கையகப்படுத்தி பயன்படுத்த கூடாதுன்னு. 10 வருஷமா உங்க அரசு தான் இருந்தது, அப்ப ஏன் அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரல? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நான் தான் சொல்றேனே, எங்க மாநிலத்துல எங்க அரசு இல்ல, அது மாநில அரசோட பொறுப்பு. 10 வருஷமா திக்விஜய் சிங் முதலமைச்சரா இருந்தாரு. அந்த பகுதியில எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு? நிலத்துக்கு குறையில்லாம இருந்ததுல்ல, நிலத்துக்கு குறையில்லல்ல. நிலைமை என்னன்னா ரஜத் சார், நாங்க அந்த பில்லுல என்ன எழுதியிருக்கோம்னா, முதல்ல டேரன் லேண்டை எடுக்கணும், அதாவது வறண்ட நிலத்தை எடுத்துக்கணும். அததான் கேக்குறேன், உங்க அரசு தானே இருந்தது, அப்ப ஏன் பேரன் லேண்ட் இல்ல, எடுக்கல? அந்த மாதிரி நிலத்தை நாங்க நிறைய எடுத்திருக்கோமே. அப்போ சம்பல்ல இல்ல, பண்ணிருக்கலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதாவது சம்பல்ல எதுக்காக நீங்க அங்க பண்ணல? 15 வருஷமா எங்க அரசாங்கமே இல்லையே. இதுக்கு முன்னாடி அதுக்கு இருந்தது. முன்னாடி நிலைமை இருந்தது இல்லையே. நான் தான் சொல்றேனே, நிலம் குறைவா இருந்தா அதை பயன்படுத்திக்கோங்க. அதுல இருந்து ஹைவே போகுது, உங்க சதாப்தி ட்ரெயின் அங்கிருந்து போகுது. அப்படி இருக்கும்போது என்ன குறை இருக்கு? ஏன் பல பயிர் விளையிற நிலத்தை நீங்க புடுங்க பாக்குறீங்க? ஏன் ஒரு விவசாயியுடைய சம்மதம் இல்லாம அவங்க நிலத்தை புடுங்க பாக்குறீங்க? சார், நீங்க அதாவது விவசாயிகளுடைய விஷயத்துல மட்டும் நீங்க ஏன் அப்படி ஒரு குறிய வைக்கிறீங்க? அதாவது எப்படியாவது விவசாயிகளை நசுக்கணும்னு பாக்குறீங்க. இங்க ஏன் பாருங்க சிந்தியா சார், ஹரியானா அரசு பல பயிர்கள் விளையும் நிலத்தை, மறுபடியும் நீங்க அங்கேயே வந்துட்டீங்க. அவங்களோட பல பயிர்கள் விளையும் நிலத்தை எடுத்தப்போ அப்ப ஏன் நீங்க பேசல? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, பல மாநில அரசுகள் பல இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது பல பயிர் விளையிற நிலமா இருந்தாலும் சரி, இல்ல அப்படி இல்லாம இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஒரே விதிமுறைக்குள்ள கொண்டு வர்றதுக்காகத்தான் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை கொண்டு வந்தோம். இல்ல, நான் கேட்டது என்னன்னா, அப்போ விவசாயிகளுடைய நிலம் பறிக்கப்படுதுன்னு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அந்த டைம்ல நாங்க தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி இழப்பீடு வழங்குற. ஒருவேளை அது பில்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டதனாலயா, இல்ல தொழிலதிபர்களுக்கு கொடுக்கப்பட்டதனால? ஆமா, நீங்க ஏன் ஒரே மாநிலத்தை குறி வைக்கிறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சி இருந்த மாநிலங்களை பத்தி மட்டும்தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதாவது நிலம் கையகப்படுத்துற இந்த நடைமுறை பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. இது காங்கிரஸ் ஆட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, இல்ல பிஜேபி ஆட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, இல்ல சமாஜ்வாதி ஆட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, இல்ல பிஎஸ்பி ஆட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, அதாவது எந்த அரசா இருந்தாலும் நாங்க ஒரு நேஷனல் பாலிசியை கொண்டு வரணும்னு நினைச்சோம். அதனால்தான் நிலம் கையகப்படுத்துற மசோதாவை நாங்க கொண்டு வந்தோம். அதாவது இந்த பில்லுக்கு அப்புறம்
ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேசிய அளவுலையும் இந்த முறையில மட்டும்தான் நீங்க நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படிங்கறத எங்க எண்ணம், அதாவது இந்திய அரசுடைய எண்ணம். ஆனா ஒரு வருஷம் முழுசா அமலுக்கு வர்றதுக்குள்ளேயே அதை நீங்க கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டீங்க. நீங்க இல்ல, அரசாங்கத்தை சொல்றேன். மசோதாவை கிழிச்சு குப்பை தொட்டியில போடுற வேலைய ராகுல் காந்தி தானே செய்வாரு. தன்னுடைய அரசின் பிரதமரான மன்மோகன் சிங் அவர்களுடைய இல்ல, நான் உங்களை திருத்த விரும்புறேன். அவர் அப்படி கிழிச்சதே கிடையாது. இதை கிழிச்சு தூக்கி எறிய வேண்டியதானேன்னு அவர் சொன்னார். இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் ஒரு நாள் ஒரு விஷயத்தையும் கிழிக்கல. அவரு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினாரு. நீங்க ஏத்துக்காம இருக்கலாம், இல்ல மத்தவங்க ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா அவர் உணர்வை அவர் வெளிப்படுத்தினாரு. மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி பிஜேபி எதிர்ப்புல எவ்வளவு ஆக்டிவா இருக்காரோ, அவரோட ஆட்சி காலத்திலே அவர் ஆக்டிவா இருந்திருந்தா காங்கிரஸ் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கும். அந்த நேரத்துல அவரு அந்த அளவுக்கு தான் ஆக்டிவா இருந்தாரு. அதாவது நிலம் கையகப்படுத்துற பில்லை எடுத்துக்கோங்க. ரஜத் சார், நாம எல்லாரும் இவ்வளவு நேரமா அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பில்லுக்கான அடித்தளமும் தொடக்கமும் பட்டா பர்சூல் சம்பவத்துக்கு அப்புறம் தான் உருவாச்சு. அதுல ராகுல் சார் தான் முன்னிலை வகிச்சாரு. அதை அடிப்படையை வச்சுதான் அதுக்கு அடித்தளம் பண்ணாரு. வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை எடுத்துக்கோங்க. 200 மாவட்டத்துல அமல்படுத்தப்பட்டுச்சு. அதை 600 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தினதும் அவர் தான். ஸோ அவருடைய ஆக்டிவ்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். கடந்த 1.5-2 மாசத்துல அவரு ஒரு புது உற்சாகத்தோட முன் வந்திருக்காரு. அதனால காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்கு. என்னோட கேள்வி உங்ககிட்டயும் இருக்கு, அப்புறம் ரஜத்ஜி உங்ககிட்டயும் இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இவருக்கு உங்ககிட்ட கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல, இவர் எனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாரு, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சொல்ல வேண்டியது நீங்க தான். மக்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது இங்க ராகுல் சார இங்க பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அவரு இங்க எப்ப வருவாரு? ஏன்னா இந்த மேடைக்கு பல செலிபிரிட்டி வந்திருக்காங்க. அதனால என்னோட கேள்வி என்னன்னா, அவரோட பிஸி ஷெட்யூல்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர் எப்ப வருவாரு? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ரஜத் சார். நீங்க சேனல்ல இருந்து அழைப்பு கொடுத்தா நாங்க அவருடைய அழைப்புக்கு வந்த மாதிரி எத்தனையோ முறை அழைப்பு விடுத்தோம். அவர் கண்டிப்பா வருவாரு. நானும் உங்க சார்பா அவர்கிட்ட சொல்றேன். நீங்க எனக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. அவரை பார்க்க மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்.